Hi friends, welcome to Tasty Tips. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது பெரியவங்கல இருந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுற chicken lollipop manchurian. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாலிபாப் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த லாலிபாப் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எலும்போடு பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு மேரினேட் பண்ணி வைக்கணும். அது என்னென்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இது விங்ஸு. இதெல்லாம் வந்து டேஸ்ட்டான பீஸு. எலும்போடு இருக்க பீஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு சில்லி பவுடர் அது ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். போட்டுட்டு மைதா 2 ஸ்பூன். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன். சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் வந்து நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் டேபிள் ஸ்பூனில் ஊற்றிடணும். அப்புறம் வினிகர் 1 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, டேஸ்ட் பார்த்துட்டு. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையில் பண்ணிங்கன்னா தான் நல்லா எல்லா இடமும் கோட் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு மேரினேஷன். இதை நல்லா அப்படி பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இதை நல்லா பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் நீங்கள் நல்லா வச்சிடணும், ஊற வச்சிடணும். அப்புறம் தான் நல்லா உள்ளெல்லாம் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா மேலே மட்டும் தான் அந்த இறங்கியிருக்கும் அந்த ஜூஸஸ்லாம். இது கூட அழகாக ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் நல்லா வேணும்னா காஷ்மீரி சில்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டா கூட நல்லா கலர் கிடைக்கும். நான் வந்து நார்மல் சில்லி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பண்ணிக்கோங்க. ஆனால் கலர் பவுடர்லாம் எதுவும் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை அப்படியே 30 to 40 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சர் தான் நான் வச்சுருக்கேன். அப்படியே வச்சுட்டு நம்ம இதை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, நம்ம வந்து 40 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனோன்னா டீப் ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து போட்டுடலாம். போட்டோன்னே நம்ம கிண்டக்கூடாது, கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் எண்ணெயில். பாருங்கள், நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது வந்து ஃப்ரை பண்ணுறதாங்க வேலை, மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதா. அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நம்ம மஞ்சூரியன் பண்ணிடலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். எண்ணெயில் செய்யும்போது மட்டும் பார்த்து செய்யணும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. விங்ஸு, லாலிபாப் எல்லாத்தையும் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம மஞ்சூரியன் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து ஊற்றிடலாம். லைட்டாக காஞ்சோன்னே ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் 1 ஸ்பூன்
கார்லிக் நல்லா குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா வந்து பச்சை ஸ்மெல் அடிக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதாங்க வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். சாப் பண்ண ஆனியன், ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து 2 பெரிய டேபிள் ஸ்பூன் வந்து செஸ்வான் சாஸ். இது வந்து ஹோம்மேட் செஸ்வான் சாஸ். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், எண்ணெயிலேயே தான் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம செஸ்வான் சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். மிக்ஸ் பண்ணிட்டு டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றணும், பெரிய டேபிள் ஸ்பூனில். பாருங்கள், டொமேட்டோ கெச்சப் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சு இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் வந்து வினிகர் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் போட்டுட்டு அடுத்தது சுகர் 1 ஸ்பூன் போடணும். அடுத்து சுகர் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் சுகர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் வேணும்னா நம்ம வந்து மீடியமாக ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ உங்களுக்கு கேப்சிகம்லாம் பிடிக்கும்னா இந்த இடத்துல கேப்சிகம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேப்சிகம் எதுவும் ஆட் பண்ணல. நல்லா ஒரு குயிக் மிக்ஸ் கொடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு குயிக் மிக்ஸ் கொடுக்கணும். சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்து தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஊற்றி அதையும் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணதை எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் பீஸை எடுத்து ஒன்றா ஆட் பண்ணிட வேண்டியதான். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து மேலே அப்படியே போட்டுற வேண்டியதான். சூப்பரான ஸ்பைசி அண்ட் ஸ்வீட்டான சிக்கன் லாலிபாப் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாம் விரும்பி சாப்பிட்ற சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு.